நடந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். சில குட்டி கொஞ்சம் நம்ம கேம்ல வந்தானுங்க, அவனுங்களை கூட நடந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, காமெடியாவே இருந்துச்சு. பைப்பிளிங் நம்மளை வச்சு செஞ்சுட்டானுங்க. நான் வந்து இறங்கினோடனே ஒரு ரேங்கட் மேட்ச் வந்துடுறேன், ஸ்குவாட் மேட்ச் தான் வந்து ரேண்டமா. நம்ம இறங்கினோடனே இனிமே போட்டு தருதுன்னா எப்பயுமே கன் எடுத்துறேன். ஆரம்பத்துல பேச வச்சு கண்டுபிடிச்சேன். சின்ன சின்ன குட்டி பயலுங்க தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, எனக்கு வாய்ஸ் நல்லாவே கேக்குது. இதே வந்துட்டா நம்ம பையனே ஒருத்தன் போட்டு தரட்டா போல இருக்கு. இவன் அவன் போட்டு தரல, இன்னும் தைரியம் இருந்தா என் செல்ல குட்டியா போட்டு தருப்பீங்க. வந்துட்டா நான் உன்னை காப்பாத்த நான் தான் வருவேன். நான் காப்பாத்துறேன், நான் இருக்கேன், கவலையே படாதீங்க. வந்துட்டேன் நானும் வந்துட்டேன். பழைய மூளை தூண்டி விட்டான்டா. அப்புறம் தான் தெரியுது பசங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா, இது தெரியாமலே போச்சு. கார் எடுத்துட்டா போறீங்க, நடக்காத முடியுமா? வந்துட்டானுங்க இனிமையா வந்துட்டானுங்க. எங்கடா இருக்கு, என்ன காப்பாத்துடா, என்ன மட்டும் காப்பாத்திடா. பைப்ல போட்டு தரது என்னடா ரிவே பண்ண முடியல. பைப்ல ஏதோ பவர் போட்டா போல இருக்கே. டேய் பத்திரமா சொல்லணும், புரியுதா? நான் தான் உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன். எவனாச்சும் நாக்கனா மட்டும் சொல்லுங்க, நான் காப்பாத்தி விடுறேன். நான் இருக்கேன்டா, பயப்படாதீங்க. ஆனா இனிமே மட்டும் எங்க இருக்கானு தெரியல. இனிமே எங்கடா இருக்கா? அதுக்கப்புறம் வந்து பாக்குறதுக்குள்ள போட்டு நாக்கட்டானுங்க. டேய் யாரா போட்டு தள்ளுறது? எவனோ ஒருத்தவனா அந்த குட்டி குஞ்சானுக்கு வளைச்சு குத்துறானுங்க போல இருக்கே. எவனோ சொல்றது, ஆனா எங்கிருந்து சொல்றான்னு தெரியல, எனக்கு எங்கிருந்து சொல்றான்னு தெரியல. அதனாலதான் வளைச்சொடி சாரானு போல இருக்கு. ஒருத்த உயிரோட இருக்கான். அவனும் காலியாடா, 3 பேரும் காலி ஆயிட்டீங்க. அட பாவிங்களா, உங்க 3 பேரையும் காப்பாத்தனா உனக்கு ஏசி ஆல்ரெடி திட்டுற மாதிரி தான் பேசுறானுங்க. காப்பாத்தனா இன்னும் திட்டுவானுங்களே. ஏதோ அண்ணனை அசிமா பேசக்கூடாது, புரியுதா? அண்ணனை கொஞ்சம் மரியாதையா நடத்தணும். 3 பேரையும் காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் போட்டு தள்ள அக்காவை நான் போட்டு தள்ளிட்டேன். இன்னும் தைரியம் இருந்தா எங்க பசங்களே போட்டு தள்ளு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு, காலி பண்ணிடலாம். கிட்ட போய் முடிச்சலாம். வேற ஒன்று செடி வரான். இன்னொருத்தன் வந்துட்டானா, இன்னொருத்தன் தூரத்துல சுட்டு இருக்கான். பக்கத்துல போயிட்டு ஊக்காங்க போட்டு காப்பாத்திரான். ஏண்டாவா அதுக்குள்ள மேலே ஒருத்தர் சொல்றான், வேற ஒரு டீம் வந்துட்டானுங்க போல இருக்கே. நம்ம தான் இவனுங்களை காப்பாத்தணும். காப்பாத்துல கழுவி ஊத்துவானுங்க. வந்துட்டு இருக்கா, கொஞ்சம் புல்லட் மட்டும் எடுத்துட்டு எல்லா லூட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா காப்பாத்துறான். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தாதான் பொறி சாப்பிட முடியும். எல்லா பொருள் எடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் ஹெல்த்தை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இனிமேல காலி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இனிமே வந்தா இவனே வந்து முடிச்சிடலாம். இரடி காலி பண்ணி நேரா, அவ்வளவுதான், காலி பண்ணியாச்சு. டிமிட்ரி பவர் போட்டா விட்டுருவோமா, உன்னை காலி பண்றா. அவ்வளவுதான், ஃபுல்லா காலி பண்ணலாம். டிமிட்ரி பவர் போட்டு தப்பிக்கிறாராமா. நமக்கு கொஞ்சம் டோக்கன் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம எவனையாச்சும் ஒருத்தன் ரிவைவ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பேச்சு வாக்குல உனக்கு கேட்டேன், இதுல யாரோ ஒரு யூடியூபர் இருக்காரு போல இருக்கு. நம்ம அது தெரியாம எழுதுறோம் சார். இதெல்லாம் முன்னே சொல்றது இல்லையா சார்? என்ன சார் நீங்க? அரே பாய், நான் யூடியூபர்னு உனக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி, யாராச்சும் ஒரு பைப்ல ரிவைவ் பண்ணி விடலாம். நம்ம நம்பர் 4 ரிவைவ் பண்ணி விடுவோம். எவன் கேப்பா? சின்ன பசங்க கூட விளையாடுறது சரியா இருக்கடா. அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை கொடுங்க. பரவாயில்லடா, ஒரு வார்த்தையாச்சும் கொஞ்சமாச்சும் புகழ்ந்து பேசுங்களா, அது வரைக்கும் சந்தோஷம்டா. ஆப்பிள் கேமிங், ஆப்பிள் ரிவ்யூ. அதுக்கப்புறம் கொஞ்சம் டோக்கனை கலெக்ட் பண்ண 2 பேரை ரிவைவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ல ஒரு அக்கா இருக்காங்க, அக்காவை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ரிவைவ் பண்ணி விட்டலாம். அவ்வளவு அக்காவை முடிஞ்சாச்சு. இப்ப ரிவைவ் பண்றேன். என் தலைவன் இருக்கான்டா, 10 பேரை பந்தாடுவான்டா. கொளுத்த வெயில்我的路麦过的宝宝，那有这边的。